அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வாங்தும் முஸ்லிமூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். யா முகல்லிபல் குலுப் சபித் கல்வி அலா தீனி. குள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின்பால் நிலை பெறச் செய்வாயாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாற்றில் பெண்கள் சாதாரணமாக இருந்தவர்கள் அல்ல. அவர்கள் நம்பிக்கைக்கும் தைரியத்திற்கும் உண்மையை நிலைநிறுத்தும் பேச்சுக்கும் என மிக உயர்ந்த இடம் பெற்றிருந்தார்கள். அப்படிப்பட்ட இஸ்லாமிய வீர பெண்களில் ஒருவர்தான் அஸ்மா பின்த் யசீத் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் காஹிரத்துல் குதாமா ஹதீபத்துன் நிசா என புகழப்பட்டவர்கள். காரணம் என்ன தெரியுமா? பெண்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுத்த முதலாவது பெண். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் நிமிர்ந்து நின்று உரிமைகள் கேட்ட அருமை தோழி. தலாக்கின் பிறகு பெண்களுக்கு இத்தா காலம் கடைபிடிக்க வேண்டும் என்ற குர்ஆனில் சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த முஸ்லிம் வீரத்தாய். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நின்று, யா ரசூலுல்லாஹ், ஆண்கள் ஜிஹாதிலும் ஜும்மாவிலும் கலந்து முதலிடம் பெறுகிறார்கள். அவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றது. பெண்களுக்கு அதில் என்ன நன்மை கிடைக்கின்றது? பெண்களுக்கான உரிமை என்ன? எங்களுக்கான நீதியை சொல்லுங்கள் என்று மிகுந்த தைரியமாக கேட்டவர். அவருடைய கேள்விக்கான பதில், பெண்களின் உரிமையை பாதுகாக்கவும் தலாக்குக்கு பிறகு இத்தா கடைபிடிக்க வேண்டும் என்ற சட்டம் அல்லாஹுவால் இறக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். இன்று பல பெண்களின் வாழ்க்கையை காத்து நிற்கும் இஸ்லாமிக் ஃபேமிலி லா, இதை உருவாக்க முக்கிய காரணியாக இருந்தவர்தான் அஸ்மா பின்த் யசீத் ரலியல்லாஹு அன்ஹா. இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. அஸ்மா பின்த் யசீத் ரலியல்லாஹு அன்ஹா, தலாக்கிற்கு இத்தா பெற்று தந்த தாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம ஏற்கனவே குர்ஆனிய பெண்கள் அப்படின்ற சீரீஸில் தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், இது வரைக்கும் 3 பதிவு போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ளேலிஸ்ட்லேயும் நம்ம குர்ஆனிய பெண்கள் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வரும். கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள். அஸ்மா பின்த் யசீத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றின ஒரு அறிமுகம் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். உம்மு ஆமீர், உம்மு சலமா என்றெல்லாம் அழைக்கப்படுபவர். இவர் மதீனாவில் முஸப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றவர். இவர் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது நெருங்கிய உறவினராகவும் இருந்திருக்காங்க. வீரம், துணிவு, தர்க்க ரீதியான சிந்தனை, பொறுமை, பேச்சாற்றல், அதே மாதிரி துருவி கேள்வி கேட்டு சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்வதில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இவர் பெண்களை அலங்காரம் செய்வதிலும் திறமை பெற்றிருந்தவர்களாக இருந்திருக்காங்க. ஆயிஷா நாயகியை இல்லத்திற்கு அலங்கரித்து ஏற்பாடு பண்ணிய இவரை வரலாற்று ஏடுகள் ஆயிஷாவின் ஒப்பனையாளர் என்று குறிப்பிடுது. இவர்களுடைய பேச்சாற்றலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் சஹாபிய பெண்கள் மத்தியில் பேச்சாற்றலில் சிறப்பிடம் பெற்றிருந்தார் அப்படின்னே வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இதற்கு உதாரணமாக ஒரு ஹதீஸை நம்ம பார்ப்போம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுடன் அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே அஸ்மா பின்த் யசீத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, முஸ்லிம் பெண்களின் தூதுவராக நான் உங்களிடம் வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி தன்னோட இன்ட்ரோவை கொடுக்குறாங்க. அவர்கள் அனைவரும் நான் சொல்வது போல் கேட்கின்றனர், என்னை போன்றே சிந்திக்கின்றனர். அல்லாஹ் உங்களை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நபியாக அனுப்பியுள்ளான். பெண்களாகிய நாங்கள் ஆண்களின் ஆசைகளை தீர்க்கின்றோம், அவர்களின் குழந்தைகளை சுமக்கின்றோம். அதேவேளை வீட்டின் தூண்களாக வீட்டு பணிகளிலேயே மூழ்கியுள்ளோம். ஆண்கள் சில விஷயங்களில் எங்களை விட சிறப்பு பெற்றுள்ளனர். அவர்கள் ஜும்மாவுக்கு செல்கின்றனர், ஜமாத் தொழுகைகளில் கலந்து கொள்கின்றனர், ஜனாசா நல்லடக்கத்தில் பங்கு கொள்கின்றனர், ஜிஹாதில் ஈடுபடுகின்றனர். அவர்கள் ஜிஹாதிற்கு சென்றால் அவர்களது சொத்துக்களை நாங்களே பாதுகாக்கின்றோம், அவர்களது குழந்தைகளை நாங்களே பக்குவமாக வளர்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதரே, இதனால் அல்லாஹ்விடம் ஆண்கள் பெறும் நற்கூலியில் எங்களுக்கும் பங்கு கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இவங்க என்ன கேள்விகளெல்லாம் முன்வைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆண்களுக்கு இந்த விஷயங்களில் கலந்து கொள்ளும்போது ஏராளமான நன்மைகள் கிடைக்குது. ஸோ இதில் எங்களுக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா, இதில் எங்களுக்கு ஏதாவது பங்குகள் கிடைக்குமா? ஸோ அவங்க அந்த மாதிரி ஜிஹாதுக்கு போகும்போது, ஜமாத்தா தொழுவும் பொழுது, இந்த மாதிரி ஜனாசால நல்லடக்கத்தில் கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் வீட்டில் இருந்து எங்களோட வீட்டு வேலைகளை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம், குழந்தைகளை நல்ல முறையில் பார்த்துக்கிறோம், அவங்கள சொத்துக்களை நாங்கள் பராமரிக்கிறோம். ஸோ இதன் அடிப்படையில் இருக்கும் பொழுது எங்களுக்கும் அந்த நன்மை
கிடைக்குமா? இதனை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன் தோழர்களை பார்த்து, தன் மார்க்கம் தொடர்பாக ஒரு பெண் இதனை விட அழகான கேள்வி கேட்டதை நீங்கள் செவிமடுத்ததுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என கேட்டுவிட்டு அஸ்மா பின்த் யசீதை பார்த்து, அஸ்மாவே, நீ சென்று அந்த பெண்களிடம் உங்களில் ஒருவர் தமது கணவருக்கு நற்பணி செய்வதும் அவரது திருப்தியை பெறுவதும் அவருக்கு கட்டுப்படுவதும் ஆண்கள் செய்யும் மேற்குறித்த நற்செயல்களுக்கு ஈடாகும் என்று கூறு என்றார்கள். சுபஹானல்லாஹ். கணவனுக்கு கட்டுப்பட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு அவங்கள திருப்தியுற செய்வது உங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்ட அனைத்துக்குமே ஈடாகும், அனைத்திற்கும் சமம். அவங்களுக்கு என்ன நன்மைகள் அதில் கிடைக்கப்படுதோ அதே மாதிரி உங்களுக்கும் அதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைக்கிறாங்க. அன்னை அவர்கள் அதிகம் கேள்வி கேட்டு மார்க்க விஷயங்களை விளங்கி கொள்வதில் அதிக ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்காங்க. நான் என் வயதொத்த, அதாவது அவர்களுடைய தோழிகளுடன் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கடந்து சென்றார்கள். அப்போது எங்களுக்கு அவர்கள் சலாம் சொன்னார்கள். பின்னர் அருள் புரிபவர்களை நிராகரிப்பதை இட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த பெண்களிலேயே நான் தான் கேள்வி கேட்பதில் முந்திக் கொள்பவராக இருந்தேன். உடனே நான் அல்லாஹ்வின் தூதரே, அருள் புரிபவர்களை நிராகரிப்பது என்றால் என்ன என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இளம் வயதில் பெற்றோர்களின் பராமரிப்பில் இருக்கின்றனர். பின்னர் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு துணைவனை அருளுகின்றான். அதன் மூலம் நீங்கள் தாய்மை பேற்றையும் அடைகின்றீர்கள். உங்களது கணவன் உங்கள் தேவைகளை நிறைவு செய்கின்றான். நீங்கள் கேட்ட ஏதாவது ஒன்றை அவன் தராவிட்டால் கோபப்பட்டு உங்களிடம் நான் என்ன நலனைதான் கண்டேன் என்று எடுத்தறிந்து பேசிவிடுகின்றீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அன்னை அவர்கள் அஸ்மா பின்த் யசீத் ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள். இந்த வரலாற்று பதிவு அஹமது கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு மார்க்க விஷயங்களை விளங்கிக் கொள்வதில் அன்னை காட்டிய ஆர்வத்தை எடுத்துக்காட்டுது. இவர்களின் இந்த ஆர்வம் சிலபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சங்கடப்படுத்தியதும் உண்டு. இது குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பின்வரும் அறிவிப்பு பேசுகின்றது. அதாவது, ஒரு முறை அஸ்மா பின்த் யசீத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மாத தீட்டுக்கு பின் எவ்வாறு குளித்து சுத்தம் செய்வது என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மாத தீட்டுடைய பெண் நீரை எடுத்து இலந்தை இலை கலந்து தன் தலையை கழுவுவாள், தலை முடியின் வேர்கள் வரை நனையும்படி குளிப்பாள், பின்னர் பஞ்சை எடுத்து சுத்தம் செய்வாள் என்றார்கள். பஞ்சால் எப்படி சுத்தம் செய்வது என்று அஸ்மா கேட்டார். இதற்கு நேரடியாக பதில் சொல்ல கூச்சப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுப்ஹானல்லாஹில் அதீம், பஞ்சால் சுத்தம் செய்வாள் என்றார்கள். பின்னர் ஆயிஷா நாயகி அவர்கள் இரத்தம் பட்ட இடத்தை பஞ்சால் துடைத்து வாசனை பூச வேண்டும் என்ற விளக்கத்தை எடுத்து கூறினார்கள். இவ்வாறு மார்க்க விஷயங்களை விளங்கிக் கொள்வதில் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டினார்கள். இதனால் இவர்கள் நிறைய மார்க்க சட்டங்களை விளங்கியும் கொண்டார்கள். இவர்கள் மூலமாக நமக்கு நிறைய ஹதீஸ்களும் மார்க்க விஷயங்களும் கிடைத்திருக்கின்றன. இத்தா குறித்த வசனம் இவர்கள் குறித்து அருளப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். தலாக்கிற்கான இத்தா. ஆரம்பத்தில் தலாக் செய்யப்பட்ட பெண்களுக்கான முறையான இத்தா பற்றிய சட்டம் எதுவுமே கிடையாது. மனைவியை பிடிக்காத கணவன் எத்தனை முறை வேண்டுமானாலும் தலாக் சொல்லிக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் திருப்பி என்ன பண்ணலாம், அந்த தலாக்கை மீட்டியும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற நிலை தான் அன்னைக்கு வாழ்ந்த அறியாமை கால மக்கள் ஜாஹிலியா காலத்தில் இருந்துச்சு. தாமும் அவளுடன் வாழாமல் பிறருடன் அவளை வாழவும் விடாமல் வாட்டி வதைக்கவும் செஞ்சிருக்காங்க. இஸ்லாம் இதை தடுத்து மீட்டி கொள்ளக்கூடிய தலாக் இரண்டு முறைதான் அப்படின்றத சட்டமாக கொண்டு வருது. நல்ல முறையில் சேர்ந்து வாழ வேண்டும் அல்லது நல்ல முறையில் விவாகரத்து செய்துவிட வேண்டும் என்ற இத்தாவின் சட்டம் இவர்கள் விஷயத்தில்தான் முதலாக அருளப்பட்டது. இது குறித்து அன்னையவர்களே அறிவிக்கின்றார்கள். சூரா பக்கரா 228வது வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நான் தலாக் சொல்லப்பட்டேன். அப்போது தலாக் சொல்லப்பட்ட பெண்களுக்கான இத்தா இருக்கவில்லை. பின்னர் தலாக் கூறப்பட்ட பெண்கள் தங்களுக்கு 3 மாதவிடாய்கள் வரும் வரை பொறுத்திருக்க வேண்டும். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்புகிறவர்களாயின் தம் கர்ப்ப கருவறைகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைத்தல் கூடாது. ஆனால் பெண்களின் கணவர்கள் அவர்களை திரும்ப அழைத்து கொள்வதன் மூலம் இணக்கத்தை நாடினால் அத்தவணைக்குள் அவர்களை மனைவியராக திருப்பிக் கொள்ள அவர்களுக்கு அதிக உரிமை உண்டு. கணவர்களுக்கு பெண்களிடம் இருக்கும் உரிமைகள் போன்று முறைப்படி அவர்கள் மீது பெண்களுக்கும் உரிமை உண்டு. ஆயினும் ஆண்களுக்கு அவர்கள் மீது ஒரு படி உயர்வு உண்டு. மேலும் அல்லாஹ் வல்லமையும் ஞானமும் மிக்கோனாக இருக்கின்றான் என்ற வசனம் அருளப்படுகிறது.
இதன் மூலம் முதலாவதாக தலாக்கிற்கான இத்தா இருந்த பெண்ணாகவும் இவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். முதலாம் இரண்டாம் தலாக் சொல்லப்பட்டவர்கள் சம்பந்தமான சட்டமே இங்கு சொல்லப்படுகின்றது. இந்த வசனம் தலாக் சொல்லப்பட்ட அப்பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக நம்ம இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், 3 சுத்தங்கள் வரை இத்தா இருக்க வேண்டும். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் விசுவாசிக்கும் பெண்ணாயின் வயிற்றில் கரு இருந்தால் அதை மறைக்கக்கூடாது. ஸோ நம்ம அடுத்த மாதமே இல்லை 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்குள்ள கர்ப்பமாக இருந்தோம் அப்படின்னா அதை நீங்கள் மறைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் கிடைக்குது. குறிப்பிட்ட காலத்திற்குள் மீட்டிக் கொள்வதற்கு கணவன் அதிக உரிமை உடையவன் அப்படின்றதையும் இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இது போன்ற முக்கிய விஷயங்களை இந்த வசனம் கூறி முடிக்குது. திருமணம் முடித்து இல்லறத்தில் ஈடுபடும் முன்னர் தலாக் சொல்லப்பட்டால் அவர்கள் இச்சட்டத்திற்குள் அடங்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திருமணம் முடிச்சுட்டு அவங்க கணவன் மனைவியாக வாழலை, ஸோ வாழாமல் இருந்தாங்க அப்படின்னா அதற்கு இந்த சட்டம் இடம் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு இத்தா இல்லை என்பதையும் பின்வரும் வசனம் நமக்கு உணர்த்துது. ஸோ இந்த வசனம் 33வது அத்தியாயத்தில் 49வது வசனமாக இடம்பெறுது. ஈமான் கொண்டவர்களே, முக்மினான பெண்களை நீங்கள் மணந்து பிறகு நீங்கள் அவர்களை தொடுவதற்கு முன்னரே தலாக் செய்து விட்டீர்களானால் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கணக்கிடக்கூடிய இத்தா தவணை ஒன்றும் உங்களுக்கு இல்லை. ஆகவே அவர்களுக்கு தக்கதாக ஏதேனும் கொடுத்து அழகான முறையில் அவர்களை விடுவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த வசனம் திருமணம் முடிந்தவுடன் கணவன் மனைவி இன்றி தலாக் கூறப்பட்டால் அந்த பெண் இத்தா இருக்க வேண்டியதில்லை அப்படின்றத நமக்கு விளக்கமாக சொல்லுது. மாதத்தீட்டு இல்லாத பெண்களாயின் அவர்கள் 3 மாதம் இத்தா இருக்க வேண்டும். இதனை பின்வரும் வசனம் நமக்கு உணர்த்துது. 65வது அத்தியாயத்தில் 64வது வசனமாக இது இடம்பெயருது. உங்கள் பெண்களில் எவர்கள் மாதவிடாய் விட்டும் நம்பிக்கை இழந்து அவர்களின் இத்தா விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொண்டால் அவர்களுக்கும் இதுவரை மாதவிடாய் ஏற்படாதவர்களுக்கும் உரிய இத்தா காலம் 3 மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3ஆவதாக தலாக் சொல்லப்பட்ட பெண்ணாயின் அவர்களை மீட்டிக்கொள்ள கணவன் உரிமை பெற மாட்டான். அப்படியே அவன் அதே மனைவியை மணப்பதாயின் அவள் வேறொருவனை மணந்து அவன் மரணித்தோ அல்லது இயல்பாக தலாக் சொல்லிய பின்னரோ தான் முந்திய கணவன் மணக்க முடியும். இதனை 3ஆம் முறையாக அவளை அவன் விவாகரத்து செய்தால் அவள் வேறு கணவனை மணமுடிக்கும் வரை இவனுக்கு அவள் ஆகுமானவளாக மாட்டாள். அவ்விரண்டாம் கணவன் இவளை விவாகரத்து செய்து முதற்கணவனும் இவளுமாகிய இருவரும் அல்லாஹ்வின் வரம்புகளை பேண முடியும் என்று எண்ணினால் அவர்கள் இருவரும் மனவாழ்விற்கு மீள்வதில் குற்றமில்லை. இவை அல்லாஹ்வின் வரம்புகளாகும். அறிந்து கொள்கின்ற சமூகத்திற்கு அவன் இவற்றை தெளிவுபடுத்துகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சூரா பக்கரால 233வது வசனம் உணர்த்தக்கூடியதாக இருக்குது. முதல் 2 தலாக்குகள் கூறப்படும் காலகட்டத்தில் இத்தா இருக்கும் பெண் கணவனின் வீட்டிலேயே இத்தா இருக்க வேண்டும். அவளுக்கு உணவு, உடை, இருப்பிடம் வழங்குவது கணவனுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் கணவனுக்குரிய பணிவிடைகளை கண்டிப்பாக செய்யணும். இது கணவன் மனைவிக்குள் புரிந்துணர்வு ஏற்பட்டு மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்குரிய ஒரு வாய்ப்பை வழங்குவதற்கு ஏதுவாக அமையுது. இவற்றை பின்வரும் வசனங்கள் நமக்கு உணர்த்துது. 65வது அத்தியாயத்தில் 1வது வசனம், நபியே, நீங்கள் பெண்களை தலாக் சொல்வீர்களானால் அவர்களின் இத்தாவை கணக்கிட ஏற்ற வகையில் மாதவிடாய் அல்லாத காலங்களில் தலாக் கூறுங்கள். உங்கள் இறைவனாகிய அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். தவிர அப்பெண்கள் பகிரங்கமான மானக்கேடான காரியத்தை செய்தாலே அன்றி அவர்களை அவர்களின் வீடுகளிலிருந்து நீங்கள் வெளியேற்றாதீர்கள். அவர்களும் வெளியேறலாகாது. இவை அல்லாஹ் விதிக்கும் வரம்புகள். எவர் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுகிறாரோ அவர் திட்டமாக தமக்கு தாமே அநியாயம் செய்து கொள்கிறார். ஏனெனில் கூடி வாழ்வதற்காக இதன் பின்னரும் அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியை உண்டாக்கலாம் என்பதை அறிய மாட்டீர்கள் அப்படின்ற ஒரு வசனம் நமக்கு அருளப்படுது. ஆகவே அவர்கள் தங்கள் இத்தாவின் தவணையை நெருங்கினால் அப்பொழுது முறைப்படி மனைவியராக அவர்களை நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது முறைப்படி அவர்களை பிரித்து விட்டு விடுங்கள். அன்றியும் உங்களில் நியாயமுடைய இருவரை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் சாட்சியத்தை அல்லாஹ்வுக்காக நேர்மையாக நிலைப்படுத்துங்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டிருப்போருக்கு இந்த நற்போதனை செய்யப்படுகின்றது. தவிர எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு அவன் தக்க ஒரு வழியை உண்டாக்குவான். சுப்ஹானல்லாஹ். 65வதுல 2வது வசனமாக இது இடம்பெறுது. இதில் இருந்து முதல் 2 தலாக் கூறப்பட்ட பெண்களுக்கு இத்தா காலத்தில் கணவனே இருப்பிடமும் வாழ்வாதாரமும் வழங்க வேண்டும் அப்படின்ற சட்டம் இந்த வசனத்தின் மூலம் நம்ம எடுத்துக்கலாம். தியாகம். இவரது குடும்பத்தை சேர்ந்த பலரும் இஸ்லாமிய போர்களில் பங்கு கொண்டு இன்னுயிரை அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறாங்க.
இவரது தந்தை யசீத் இப்னு சகன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சகோதரர் அமீர் இப்னு யசீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சாச்சா சியாத் இப்னு சகன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவரது மகன் அம்மார் இப்னு சியாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆகிய அனைவரும் முஹது போர்க்களத்தில் உயிர் தியாகம் ஷஹீதானவர்களாக இருக்காங்க. இவ்வளவு இழப்புகளுக்கு பின்னாடியும் அன்னை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமுடன் இருக்கிறார்களா என்பதை அறிவதிலேயே அக்கறையுடன் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும், நீங்கள் நலமுடன் இருக்கும்போது என்ன இழப்புகள் ஏற்பட்டாலும் அது அற்பம்தான் என்று கூறினார்கள். இவ்வாறான தியாக குடும்பத்தில் வளர்ந்த அன்னை அவர்களும் பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இவர்கள் ஹுதைஃபியா உடன்படிக்கையிலும் பைஅத்துர் ரில்வானிலும் பங்கேற்றவர்களாக இருந்திருக்காங்க. அவ்வாறே கைபர், ஹந்தக் போன்ற போர்க்களங்களிலும் இவங்க கலந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவிற்கு பின் நடைபெற்ற போர்களுள் யர்முக் யுத்தம் மிக முக்கியமான ஒரு போர். அதில் அன்னை அவர்களும் பங்கேற்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. இந்த போரில் யானை படையின் தாக்குதலால் முஸ்லிம் வீரர்கள் சிதறுண்டு ஓடிய போதெல்லாம் பெண்கள் அவர்களை திசை திருப்பி உற்சாகம் மூட்டி போர்க்களம் நோக்கி விரட்டியிருக்காங்க. அதேவேளை களத்தில் இறங்கி சண்டையும் செய்திருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அன்னையவர்கள் தனது கூடாரத்தின் கம்பினால் 9 ரோம வீரர்களை கொன்று அதன் பின்னும் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தார்கள் என இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது அல் இசாபா என்ற நூலில் குறிப்பிடுறாங்க. இவர்கள் யசீத் இப்னு முஆவியாவின் ஆட்சி காலத்தில் தான் மரணித்திருக்காங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பும் இஸ்லாமிய எழுச்சியில் முழு ஈடுபாடும் துணிவும் தியாகமும் வீரமும் விவேகமும் மிக்க அஸ்மா பின்த் யசீதின் வாழ்வை படிப்பினையாக கொண்டு ஈருலகிலும் ஈடேற்றம் பெற முயல்வோமாக. இந்த பதிவை நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.